அன்னைக்கு காலையில நடு வீட்டுல லக்ஷ்மியும் சண்முகமும், அதெல்லாம் உங்களுக்கு ஒன்னும் தெரியாது, அமைதியா இருங்க, எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். அப்படியெல்லாம் விட முடியாது, இந்த விஷயத்துல நான் தான் முடிவெடுப்பேன் அப்படின்னு 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்க வந்த ரவியும் ரமேஷும், அப்பா அம்மா 2 பேரும் காலங்கத்தாலேயே எதுக்கு இப்படி சண்டைய போட்டுட்டு இருக்கீங்க? இத நீயே கேளுடா. உங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க நல்ல பொண்ணுங்களா நான் பாக்கறேன்னு சொன்னா உங்க அப்பா என்னமோ அவர் தான் பாப்பேன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காரு. அவருக்கு என்ன தெரியும் இத பத்தி அப்படின்னு லக்ஷ்மி அம்மா சொன்னதும் மறுபடியும் 2 பேருக்கு வாக்குவாதம் வருது. அப்ப ரவி, அம்மா அப்பா கொஞ்சம் நிறுத்துங்க, நீங்க 2 பேரும் எங்களுக்கு எது செய்தாலும் அது நல்லதா தான் இருக்கும். சரி, நம்ம இப்படி வேணா பண்ணுவோம், எனக்கு பாக்குற பொண்ண அம்மா பாக்கட்டும், தம்பி ரமேஷ்க்கு பாக்குற பொண்ண அப்பா பாக்கட்டும் அப்படின்னு சொன்னதும் இந்த யோசனை எல்லாருக்கும் சரின்னு பட்டுச்சு. அதனால பெரியவனுக்கு லக்ஷ்மியும் சின்னவனுக்கு சண்முகமும் பொண்ணை பார்த்து கல்யாணமும் பண்ணி வைக்கிறாங்க. லக்ஷ்மி பெரியவன் ரவிக்கு தமிழ் பொண்ணான மீனாவையும், சண்முகம் சின்னவனுக்கு வட இந்தியா பொண்ணு ஆதிராவையும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஆதிரா என்னதான் வட இந்தியா பொண்ணா இருந்தாலும் அவ ரொம்ப வருஷமா தமிழ்நாட்டிலேயே இருக்கறனால தமிழ் நல்லாவே பேச கத்துக்கிட்டா. அடுத்த நாள் காலையில டைனிங் டேபிள்ல எல்லோரும் சாப்பிட உட்கார்ந்துகிட்டு இருந்தாங்க. அப்ப சண்முகம், அட இத பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கே, என்னம்மா இது? மாமா, நான் ஆளு பரோட்டாவும் தாளும் பண்ணிருக்கேன், இது வட இந்தியால ரொம்பவுமே ஃபேமஸ். அப்போ அத சாப்பிட்ட சண்முகம், இது ரொம்பவுமே அருமையா இருக்குமா? எப்போதும் சாப்பாடு குழம்புமே சாப்பிட்டு இப்படி சாப்பிடும்போது நல்லாதான் இருக்கு. ஆமா ஆதிரா, இது செமையா இருக்கு அப்படின்னு 2 பேரும் ஆதிராவை பாராட்டினாங்க. இத பார்த்த லக்ஷ்மி மீனாவுடைய சாப்பாட்ட சாப்பிட்டு பார்த்துட்டு, சாப்பாடுனாவே நம்ம ஊரு சாப்பாடுதான், இந்த பருப்பு சாம்பாரு இட்லி தோசைக்கு அட்டகாசமா இருக்கு இல்லடா ரவி? ஆமாமா, பிரமாதமா இருக்கு மீனா, உன் கை பக்குவம் சூப்பர். இவங்க 2 பேரும் மீனா சாப்பாட்ட சாப்பிட்டு பாராட்டிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப மீனா, மாமா நான் செஞ்ச சாப்பாட்டையெல்லாம் சாப்பிட மாட்டீங்களா மாமா? அட அப்படியெல்லாம் யாருமா சொன்னா, இங்க கொடு அப்படின்னு மீனாவுடைய சாப்பாட்ட சாப்பிட்ட சண்முகம், அடடே என் பெரிய மருமக செஞ்ச சாதமும் அசத்தலா இருக்கே, சூப்பர் மீனா அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மிய பார்த்து, இந்தா லக்ஷ்மி, உன்னோட சின்ன மருமக செஞ்ச பராட்டாவை போட்டு சாப்பிட்டு பாரு அப்படின்னு லக்ஷ்மி அம்மாவையும் சாப்பிட வச்சாரு. அத சாப்பிட்ட லக்ஷ்மி அம்மா மனசுக்குள்ள, இதுவும் நல்லாதான் இருக்கு, இப்படியே தினமும் 2 வகையா செய்தா சாப்பாடு தான் வேஸ்ட் ஆகும், நம்ம எல்லோருக்கும் நம்ம ஊரு சாப்பாடு தான் செட் ஆகும், இனிமேல் அப்படியே செய்வோம், இந்த சப்பாத்தி பரோட்டா எல்லாம் எப்பவாவது செய்தா போதும். இப்படி பேசுறத கேட்டதும் ஆதிராவுக்கு முகமே மாறி போச்சு. இத கவனிச்ச சண்முகம், அதெல்லாம் முடியாது, 2 நாளைக்கு தமிழ் சாப்பாடும் 2 நாளைக்கு வட இந்தியா சாப்பாடு செய்யலாம். அப்போ ரவியும் ரமேஷும், நீங்க சொல்றதும் சரிதான்ப்பா, நம்ம ஒரே மாதிரி சாப்பிடாம வகை வகையா சாப்பிடலாம், ஜாலியா தான் இருக்கும். இப்படியே 2 நாளைக்கு இது 2 நாளைக்கு அதுன்னு செய்யறாங்க. மீனாவும் ஆதிராவும் ஒருத்தர் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா இத பார்த்த லக்ஷ்மிக்கு தான் சுத்தமா பிடிக்கல. லக்ஷ்மி ஒரு நாள் 2 பேத்தையும் கூப்பிட்டு, இங்க வாருங்க, ஆடி மாசம் பிறந்துருச்சு, இனிமே நம்ம வீட்ல 2 வேளையும் பூஜை பண்ணணும், வாசல் தொளிச்சு கோலம் போடணும், வீட்டை எப்பவுமே மங்களகரமா வச்சுக்கோணும், புரியுதா? அப்ப 2 பேரும், சரிங்கத்த, நீங்க சொன்ன மாதிரியே பண்றோம் அப்படின்னு 2 பேரும் சொன்னாங்க. அடுத்த நாள் காலையில வாசல்ல மீனா அரிசி மாவால அழகான கோலம் போட்டிருந்தா. இந்த பக்கம் ஆதிரா கலர் பொடி எல்லாம் வச்சு ரங்கோலி கோலம் போட்டிருந்தா. இத பார்த்த லக்ஷ்மி அம்மா ஆதிரா கிட்ட போய், என்ன இது, இவ்வளவு கலர் பொடிய போட்டு வாசல கெடுத்து வச்சிருக்க, உனக்கு ஒழுங்கா எப்படி கோலம் போடணும்னு கூட தெரியாதா? இதுக்குத்தான் நம்ம கலாச்சாரம் தெரிஞ்ச பொண்ண பாக்கணும்னு சொல்றது அப்படின்னு திட்டிட்டு அங்கிருந்து போனாங்க. இத கேட்டு அழுதுகிட்டே மீனா கிட்ட போனா ஆதிரா, அக்கா நான் அழகா தானே கோலம் போட்டிருக்கேன், அத்தை ஏன் என்ன திட்டுறாங்க? அது ஒன்னும் இல்ல ஆதிரா, நம்ம கோலம் போடும்போது அரிசி மாவால கோலம் போட்டோம்னா சின்ன சின்ன பூச்சிகளுக்கும் எறும்புகளுக்கும் சாப்பாடு கொடுக்கற மாதிரி இந்த மாதிரி கலர் கோலப்பொடியெல்லாம் எப்பயாச்சுதான் பயன்படுத்தணும். அது மட்டும் இல்லாம இது ஆடி மாசங்கிறனால அரிசி மாவால கோலம் போடும்போது அந்த அம்மனே வீட்டுக்குள்ள வர மாதிரின்னு சொல்லுவாங்க.
அதனாலதான் அத்தை அப்படி கோவப்பட்டாங்க. நீ தப்பா எடுத்துக்காத ஆதிரா அப்படின்னு சொல்லி சமாதானமும் படுத்தினா. இப்படியே ஆதிரா எல்லா வேலையும் கேட்டு கேட்டு பழகிக்கிட்டே இருந்தா. ஆனா லக்ஷ்மி தான் என்ன செய்தாலும் ஆதிராவை திட்டிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் லக்ஷ்மியோட அக்கா வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அவங்கள பார்த்த மீனா, வணக்கம் பெரியத்த, தண்ணி குடிங்க அப்படின்னு தண்ணி கொண்டு வந்து கொடுத்தா. இந்த பக்கம் ஆதிரா, நமஸ்தே அத்தை, இந்தாங்க ஜூஸ், இதையும் எடுத்துக்கோங்க அப்படின்னு கொண்டு வந்து கொடுத்தா. அப்ப லக்ஷ்மி அம்மா கோபமா, ஆதிரா, வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா முதல்ல தண்ணியத்தான் கொண்டு வந்து கொடுக்கணும். அத விட்டுட்டு கலர் கலரா எதையோ கொண்டு வந்து நீட்டுற, இது கூட தெரிய மாட்டேங்குது அப்படின்னு கோவமா சொல்றாங்க. அப்ப லக்ஷ்மியோட அக்கா, அட இதுல என்ன இருக்கு லக்ஷ்மி, அவளோட வழக்கப்படி குடிக்க எது நல்லா இருக்கோ அதை எடுத்துட்டு வந்து கொடுக்கறா, இதுக்கு ஏன் கத்தற அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மருமக 2 பேரையும் பார்த்து, அம்மாடி மருமகளுக்குலா, நான் உங்களை பார்க்கத்தான் வந்தேன், ஒரு வாரம் இங்கதான் உங்க கூட ஏன் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதிரா கிட்ட, அப்புறம் ஆதிரா, உன்னோட இந்த உடுப்பு எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கு, இந்த ட்ரெஸ்ல நீ ரொம்ப அழகா இருக்க. ஆமா, இந்த ட்ரெஸ்ஸா இது உங்க வழக்கத்துல எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு ஆதிராவுடைய பழக்க வழக்கத்தை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இத பார்த்த லக்ஷ்மி அம்மாவுக்கு சுத்தமா பிடிக்கல. கோவமா, அக்கா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் அவ்வளவு நல்லாவா இருக்கு, நம்ம கலாச்சாரத்துல போடுற உடுப்பு தான் நல்லா இருக்கு. அட என்ன லக்ஷ்மி, இன்னும் எந்த காலத்துல இருக்க நீ, நம்ம கலாச்சாரம் மட்டும் இல்ல, உலகத்துல இருக்கிற எல்லா கலாச்சாரமும் அழகுதான். அப்ப லக்ஷ்மி, உனக்கெல்லாம் வேற வேலை இல்லக்கா, கலாச்சாரம் மாறி போச்சு அப்படி இப்படின்னு ஏதாவது உளறிக்கிட்ட இருப்ப அப்படின்னு திட்டிக்கிட்டே அங்கிருந்து போனாங்க. அடுத்த நாள் காலையில ஆதிரா கையில ஒரு கலர் பொடி டப்பாவை வச்சிருந்தா. கலர் பொடி டப்பாவை வச்சுக்கிட்டு லக்ஷ்மி கிட்ட போய், அத்தை, இன்னைக்கு ஹோலி பண்டிகை அப்படின்னு சொல்லிட்டு கலர் பொடியை எடுத்து லக்ஷ்மி அம்மா மேல பூச போறா. அத தட்டி விட்ட லக்ஷ்மி அம்மா, ஐயா என்ன இது, என்னத்தையோ கொண்டு வந்து என் மேல பூச பாக்குற அப்படின்னு கத்தும்போது எல்லோரும் அங்க வராங்க. அப்ப ஆதிரா, அத்தை, இது ஹோலி பவுடர், ஹோலி அன்னைக்கு இப்படித்தான் கலர் பொடியெல்லாம் பூசிட்டு நம்ம ஹோலி கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் பூச போனா. அட அங்கேயே நில்லு, எதையோ கொண்டு வந்து என் மூஞ்சில பூச பாக்குறையா, இதுக்குதான் நம்ம கலாச்சாரம் தெரிஞ்ச பொண்ண கல்யாணம் பண்ணணுங்கிறது, இப்ப பாரு இவ எதையோ கொண்டு வந்து என் மூஞ்சில பூச பாக்குறா அப்படின்னு ரொம்ப கோவமா திட்டுறாங்க. இத கேட்ட ஆதிரா அழுதுகிட்டே அங்கிருந்து போறா. அப்போ லக்ஷ்மியோட அக்கா, என்ன லக்ஷ்மி, உனக்கு கிறுக்கு கீது புடிச்சு போச்சா, நம்ம கலாச்சாரத்துல எப்படி பொங்கல் தீபாவளின்னு கொண்டாடுறோம்லோ அதே மாதிரி அவங்க ஹோலி பண்டிகைய கொண்டாடுறாங்க, உனக்கு இது தெரியாட்டியும் பரவாயில்ல, அதுக்காக இப்படியே அவளை திட்டுவ அப்படின்னு பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. இதையெல்லாம் பார்த்த சண்முகமும், லக்ஷ்மி, அவன் ஊ வீட்டு மருமக ஆயிட்டாங்கிறதுக்காக அவ எல்லாத்தையும் மாத்திக்கணும்னு அவசியம் இல்ல, அவளுக்கு நம்ம கலாச்சாரம் பத்தி தெரியாட்டியும் கூட கொஞ்சம் கொஞ்சமா கேட்டு பண்ணிக்கிட்டு தானே இருக்கா, சீக்கிரமா அவ எல்லாத்தையும் கத்துப்பா. அது மட்டும் இல்ல, உனக்காக எல்லாத்தையும் அவ மாத்திக்கிறப்போ நீ ஏன் லக்ஷ்மி மாத்திக்க கூடாது அப்படின்னு கோவமா கேட்டாரு. அப்ப மீனா, அத்தை, நீங்க என்னதான் அவளை திட்டிக்கிட்டே இருந்தாலும் அவளுக்கு உங்க மேல நிறைய பாசம் இருக்கு, அதனால தான் அவளுடைய பண்டிகைய முதல்ல உங்க கூட கொண்டாடணும்னு சொல்லிட்டு ஆசையா வந்தா, அவளை போய் திட்டீங்களே. அப்ப ரமேஷும், ஆமாமா, ஆதிராவுக்கு உங்களை ரொம்பவுமே பிடிக்கும், அவ ஒரு நாள் கூட அத்தை என்னை திட்டிக்கிட்டே இருக்காங்க, நம்ம தனியா போகலான்னு சொன்னதே இல்ல, எப்படியும் அத்தைக்கு ஒரு நாள் என்ன பிடிக்கும் அப்படின்னு சொன்னவமா அப்படின்னு ஒருத்தர் மாத்தி மாத்தி சொல்லி லக்ஷ்மி பண்ண தப்ப லக்ஷ்மிக்கு புரிய வச்சாங்க. என்னோட தப்ப புரிஞ்சுக்கிட்ட லக்ஷ்மி ஆதிரா கிட்ட போய், என்ன மன்னிச்சுடு ஆதிரா, நீ நான் பார்த்த பொண்ணு இல்லைங்கிறனாலதான் அவன் மேல நான் தேவையில்லாம நிறைய கோபப்பட்டேன், உன் கலாச்சாரம் எனக்கு பிடிக்காமையெல்லாம் இல்ல, ஏதோ ஒரு பிடிவாதத்துல அதை ஏத்துக்க எனக்கு மனசு வரல, அதனாலதான் உன்கிட்ட கோபமாவே நடந்துக்கிட்டேன், என்ன மன்னிச்சுடு ஆதிரா, இனிமேல் நீ உன் இஷ்டத்துக்கு இந்த வீட்ல இருக்கலாம், நான் உன்னை எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு லக்ஷ்மி அம்மா தன் தப்ப புரிஞ்சு ஆதிரா கிட்ட நல்லபடியா பேசினாங்க. அப்படியா அத்தை, அப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து ஹோலி பண்டிகை கொண்டாடலாமா? கண்டிப்பா ஆதிரா, எல்லாருமே சேர்ந்து கொண்டாடலாம். கொஞ்ச நாள்லயே ஆதிராவும் அவ பேசுறது, சாப்பாடு செய்யறது, வீட்டை பாத்துக்கிறதுன்னு
நம்ம கலாச்சாரத்துல இருக்கிற மாதிரியே எல்லாத்தையுமே கத்துக்கிட்டா. அத பார்த்த லக்ஷ்மி மனசுக்குள்ள பரவாயில்லையே, சீக்கிரமா இவ எல்லாத்தையும் கத்துக்கிட்டா அப்படின்னு ஆச்சரியமா பாக்குறாங்க. அதுக்கப்புறம் ஆதிராவ திட்டுறதே இல்ல. எந்த ஊரு மருமகளா இருந்தா என்ன, எந்த பாஷை பேசுற மருமகளா இருந்தா என்ன, புகுந்த வீட்டை தன்னோட வீடுன்னு நினைச்சு அன்போடும் பொறுப்போடும் கவனிக்கிற ஒவ்வொரு பெண்ணும் அந்த வீட்டோட சிறந்த மருமக தான். அன்னைக்கு ரவி மீனா கிட்ட, இங்க பாரு மீனா, நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. எங்க வீட்ல இருக்கிற யாருக்குமே நீ அசைவம் சாப்பிடுவேன்னு தெரியாது. எங்க வீட்ல இருக்கிற எல்லோருமே ரொம்ப வருஷமா சைவம் மட்டும்தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். நீயும் சைவம் மட்டும்தான் சாப்பிடுவேன்னு சொன்னனாலதான் எங்க அம்மா நம்ம கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டாங்க. அப்போ அத கேட்ட மீனா, நீங்க சொல்றதெல்லாம் புரியுது ரவி, ஆனா என்னால அசைவம் சாப்பிடாம இருக்க முடியாதே. மீனா, உனக்கு வேணும்னா நான் கடையில இருந்து வாங்கி தரேன். யாருக்கும் தெரியாம சாப்பிட்டுக்கோ. ஆனா இது எங்க அம்மாக்கு மட்டும் கண்டிப்பா தெரியவே கூடாது, புரியுதா? அப்படின்னு 2 பேரும் ஒப்பந்தம் போட்டுட்டு கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. ரவி நல்லபடியா கல்யாணம் பண்ணி வீட்டுக்கும் கூட்டிட்டு வந்தான். கல்யாணமும் முடிஞ்சு 1 வாரம் ஆகுது. அப்ப லக்ஷ்மி அம்மா சண்முகத்துக்கிட்ட வந்து, ஏங்க, நம்ம பையன் என்னதான் காதல் கல்யாணம் பண்ணிருந்தாலும் கூட எனக்கு ஏத்த மாதிரி தான் மருமகளை கூட்டிட்டு வந்திருக்கா. வீட்டு வேலையெல்லாம் நல்லாவே செய்யறா. அது மட்டும் இல்லாம எனக்கு பிடிச்ச மாதிரியே காய்கறி குழம்பெல்லாம் வைக்கிறா அப்படின்னு மருமகளை பத்தி பாராட்டி பேசிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் மீனா ரவி கிட்ட, ரவி, நமக்கு கல்யாணமாகி 1 வாரம் ஆகுது. இந்த 1 வாரமா நான் அசைவம் சாப்பிடவே இல்ல. ரவி, எனக்கு பிரியாணி சாப்பிடணும் போல இருக்கு, வாங்கிட்டு வரீங்களா அப்படின்னு கேக்கும்போது ரவியும், சரி மீனா, வேலையை முடிச்சுட்டு வரும்போது கண்டிப்பா வாங்கிட்டு வரேன். ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் ஞாபகத்துல தானே இருக்கு. அம்மாக்கு மட்டும் தெரிஞ்சிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ரவியும் போனான். அன்னைக்கு சாயங்காலம் மீனா ரவி வருவான்னு வாசலவே எதிர்பார்த்துட்டு இருந்தான். ரவியும் வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தான். அப்ப ரவிய பார்த்த மீனா வேகமா போய், ஏங்க, நான் சொன்ன மாதிரி பிரியாணி வாங்கிட்டு வந்துட்டீங்கல்ல? வாங்கிட்டு வந்துட்ட மீனா, பைக்ல தான் இருக்கு. அம்மா தூங்குனதுக்கு அப்புறம் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு ரவி சொன்னதோ மீனா மனசுக்குள்ள, ஆஹா, இன்னைக்கு எப்படியோ பிரியாணி சாப்பிட போறோம் அப்படின்னு மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷப்பட்டா. இந்த பக்கம் வெளியே வந்த லக்ஷ்மி அம்மா, ஏப்பா ரவி, பூ வாங்கிட்டு வர சொன்னனே, வாங்கிட்டியாப்பா? வாங்கிட்டு வந்துட்டமா, வண்டியில தான் இருக்கு. சரி சரிடா, வண்டி சாவிய கூட நான் போய் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வண்டி சாவியும் வாங்கிட்டு போனாங்க. ரவியும் பிரியாணி இருக்கிறத மறந்து சாவிய கொடுத்துட்டான். அதுக்கப்புறம், ஐயோ மீனா, வண்டியில தான் பூ கவரோட பிரியாணியும் இருக்கு. அம்மா மட்டும் அத பார்த்தாங்கன்னா நம்ம 2 பேரும் முடிஞ்சோம். ஐயோ, இப்ப என்னங்க பண்றது அப்படின்னு 2 பேரும் பயத்தோட லக்ஷ்மியவே பார்த்துட்டு இருந்தாங்க. லக்ஷ்மி வண்டி கிட்ட போனதும் பக்கத்து வீட்டு கமலா அங்க வந்தாங்க. என்ன லக்ஷ்மி, உன்னை பார்க்கவே முடியறதில்லையே. புது மருமக வந்ததுக்கு அப்புறம் வெளியிலயே வரமாட்டேங்கிற. கொஞ்ச நேரமாகவே லக்ஷ்மியும் கமலாவும் ரொம்ப சீரியஸா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ரவி மனசுக்குள்ள, இதுதான் சரியான நேரம் அப்படின்னு வேக வேகமா லக்ஷ்மி கிட்ட போய், அம்மா சாவிய கொடுங்கம்மா, பூ எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி அம்மா கிட்ட இருந்து சாவியும் வாங்கிட்டு பூவை எடுத்து லக்ஷ்மி அம்மா கையில கொடுத்தான். லக்ஷ்மி அம்மாவும் பூவை வாங்கிட்டு அங்க நின்னு பேசிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ இந்த பக்கம் வீட்டுக்குள்ள வந்த ரவி, எப்படியோ மீனா, இந்த முறை தப்பிச்சிட்டோம். நீ கவனமா அம்மா தூங்குனதுக்கு அப்புறம் வண்டியில இருக்கிற பிரியாணியை எடுத்துட்டு போய் நம்மளோட ஸ்டோர் ரூம்ல வச்சு சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லும்போது மீனாவும், சரிங்க, அத நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு லக்ஷ்மி அம்மா தூங்குனதுக்கு அப்புறம் மீனா பிரியாணியை எடுத்துட்டு போய் ஸ்டோர் ரூம்ல உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறா. அப்போ, ஆஹா, இந்த பிரியாணிய பார்க்கும் போதே நாக்குல எச்சி ஊறுது. இந்த பிரியாணிய சாப்பிட்றதுக்கு 1 வாரம் ஆயிருச்சு. இனி 1 நிமிஷம் கூட வெயிட் பண்ணவே கூடாது அப்படின்னு பிரியாணி சாப்பிட ஆரம்பிக்கிறா. அப்போ இந்த பக்கம் தூக்கத்துல இருந்து எழுந்து வந்த லக்ஷ்மி அம்மா, என்னது, ஸ்டோர் ரூம்ல லைட் எரியுத, இந்த நேரத்துல யாரு இங்க இருக்கா அப்படின்னு சொல்லி ஸ்டோர் ரூம் கிட்ட போனாங்க லக்ஷ்மி அம்மா. யார் உள்ள இருக்கீங்க, வெளியே வாங்க அப்படின்னு கூப்பிடும்போது, அப்ப மீனா, என்ன இது, அத்தையோட குரல் மாதிரி கேக்குதே, ஐயோ வந்துட்டாங்க போல, இவங்க உள்ள வரதுக்குள்ள நான் வெளியே போகணும் அப்படின்னு கையில இருக்கிற பிரியாணிய ஜன்னல் வெளியே தூக்கி போட்டுட்டு வெளியவும் போனான். அப்ப லக்ஷ்மி அம்மா,
நீயா மீனா? ஆமா, இந்த நேரத்துல இங்க என்ன பண்ற? அத்தை, அது வந்து நாளைக்கு சமைக்கிறதுக்கு பாத்திரம் எடுக்கிறதுக்காக வந்தேன் அத்தை அப்படின்னு சொல்லி சமாளிச்சா. அட, நல்ல பொண்ணுமா நீயே. நாளைக்கு சமைக்கிறதுக்கு பாத்திரம் எடுக்க இப்பவே வந்துட்டியா? அதையெல்லாம் காலையில பாத்துக்கலாம், இப்ப போய் நீ தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பவும் செய்தாங்க. அப்ப மீனா மனசுக்குள்ள, அப்பாடா, ஏதோ சொல்லி சமாளிச்சிட்டோம். ஆனா பிரியாணி சாப்பிட முடியாம போச்சே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தா. இப்படியே 2 மாசமும் போகுது. ஒரு நாள் மீனா, எனக்கு இப்போ மீன் குழம்பு சாப்பிடணும் போல இருக்கு. அசைவம் சாப்பிட்டு 2 மாசம் ஆகுது. இவரு வேற ஆபீஸ் போயிட்டாரு. என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா. அப்போ அத்தை வேற வெளியே போயிருக்காங்க. அவங்க வர்றதுக்குள்ள கவிதாவை கூட்டிட்டு போய் ஹோட்டல்ல சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அவளுடைய ஃப்ரெண்டு கவிதாவை கூட்டிட்டு ஹோட்டலுக்கும் போனா. ஹோட்டலுக்கு முன்னாடி நின்ன கவிதா, மீனா, உனக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த சுற்று வட்டாரத்திலேயே இங்க கிடைக்கிற மாதிரி மீன் குழம்பு எங்கேயுமே கிடைக்கிறது இல்ல. சிக்கனு, மட்டனு, நண்டுன்னு இது எல்லாத்துலயுமே பிரியாணியும் செய்யறாங்க. அதுக்கு தொட்டுக்க சிக்கன் தொக்கு ஒண்ணு தருவாங்க பாரு, வேற லெவல்ல இருக்கும். அதுக்காகவே சிட்டில இருக்கிற ஆளுக கூட இங்க வந்து சாப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. கவிதா, நீ சொல்லும் போதே நாக்குல எச்சி ஊறுது. இப்பவே போய் நான் எல்லாத்தையும் ஆர்டர் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி கடைக்காரரையும் கூப்பிட்டா. அண்ணா, பிரியாணி, சிக்கன் தொக்கு, அப்புறம் மீன் குழம்பு எல்லாத்துலயுமே 2 பிளேட்டை கொண்டு வாங்க அப்படின்னு ஆர்வமா ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப மீனா, கவிதா, நான் அசைவம் சாப்பிட்டே 2 மாசம் ஆகுது. இன்னைக்கு ஒரு பொடி பொடிச்சிட வேண்டிதான் அப்படின்னு பேசிக்கிட்டே திரும்பும்போது இந்த பக்கம் கோவிலுக்கு போன லக்ஷ்மி அம்மா அந்த வழியா வந்தாங்க. அப்போ அத பார்த்த மீனா, ஐயோ கவிதா, அங்க பாரு, எங்க மாமியார் வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க மட்டும் பார்த்தா அவ்வளவுதான். என்ன மீனா பண்றது? ஆர்டர் வேற பண்ணிட்டோமே. ஆர்டராவது ஒண்ணாது, முதல்ல இங்கிருந்து தப்பிச்சா போதும். அண்ணா, எல்லா ஆர்டருமே கேன்சல் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கவிதாவை கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்பியும் போனா. வீட்டுக்கு போன மீனா மனசுக்குள்ள, இன்னைக்காவது நல்லா சாப்பிடலாம்னு நினைச்சேன், அதுவும் முடியாம போச்சு அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருந்தா. அப்போ உள்ள வந்த ரவி, என்னாச்சு மீனா, ஏன் தனியா புலம்பிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேக்கும்போது, எல்லாமே உங்களாலதான் ரவி. என்ன சொல்லி என்ன கல்யாணம் பண்ணீங்க? நான் கேட்கும் போதெல்லாம் அசைவம் வாங்கி தருவேன்னு சொல்லி தானே கல்யாணம் பண்ணீங்க. கல்யாணமாய் 2 மாசம் ஆகுது. இன்னும் நான் ஒரு தடவை கூட அசைவம் சாப்பிடவே இல்ல. உங்களை கல்யாணம் பண்ணதுக்கு பண்ணாமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சா. அப்ப ரவி, சரி மீனா, புலம்பாத. இப்ப நான் வெளியே தான் போறேன். வரும்போது கண்டிப்பா உனக்கு அசைவம் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரவியும் கிளம்பி போனான். ஹோட்டலுக்கு போன ரவி என்ன ஆர்டர் பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டு நின்னுட்டு இருந்தான். அப்போ அந்த பக்கமா லக்ஷ்மி அம்மாவுடைய ஃப்ரெண்டு வந்தாங்க. ரவி, நீ என்னப்பா இந்த பக்கம்? இது அசைவ ஹோட்டலாச்சே, உனக்கு என்ன வேலை இங்க? அது ஒன்றும் இல்லைங்க, என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணியிருந்தான், அதுதான் பேசிக்கிட்டே நின்னுட்டேன், வேற எதுவும் இல்லைங்க அப்படின்னு எதையோ சமாளிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பியும் போனான். அன்னைக்கும் மீனாவால அசைவம் சாப்பிட முடியாமையே போச்சு. இப்படியே அசைவம் சாப்பிடாம இருக்கறனால மீனாவும் இழைச்சு போயிட்டா. இத கவனிச்ச லக்ஷ்மி அம்மா, அம்மாடி மீனா, என்னாச்சு உனக்கு? இப்பெல்லாம் நீ ரொம்ப இழைச்சு போயிட்டே இருக்கியே. கல்யாணம் போதெல்லாம் கொழுக்கு முழுக்குன்னு இருந்த, என்னாச்சு? சரியா சாப்பிடறதே இல்லையா? வயசு பொண்ணு இப்படி இருந்தா எப்படிமா? நல்லா சாப்பிடு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இத கவனிச்ச ரவி ரூம்குள்ள வந்து, இங்க பாரு மீனா, உனக்கு அசைவம் எவ்வளவு பிடிக்கும்னு எனக்கு தெரியும். அசைவம் சாப்பிடாதனால தான் இப்படி வீக் ஆயிட்டே போறேன்னு எனக்கு தெரியும். இந்த ஊர்ல எல்லோருமே நமக்கு தெரிஞ்சவங்களா இருக்காங்க. எந்த ஹோட்டலுக்கு போனாலும் நம்ம மாட்டிப்போம். அதனால நாளைக்கு நம்ம 2 பேரும் பக்கத்து ஊர்ல இருக்கிற ஹோட்டலுக்கு போலாமா அப்படின்னு சொல்லும்போது அத கேட்ட மீனா ரொம்ப குஷியாயி, என்னங்க சொல்றீங்க, நிஜமாவுமா? ஆமா மீனா, உன்னை பார்த்தாலும் எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. நாளைக்கு அம்மா கிட்ட ஏதாவது சொல்லி பக்கத்து ஊருக்கு போய் சாப்பிட்டுட்டு வருவோம் அப்படின்னு சொன்னா. அத கேட்ட மீனாவுக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு. அடுத்த நாள் காலையில ரவி, அம்மா, மீனாவுடைய ஃப்ரெண்டுக்கு பக்கத்து ஊர்ல கல்யாணமா, நாங்க 2 பேரும் போயிட்டு வந்துடுறோமா அப்படின்னு சொன்னான். சரிடா,
பார்த்து போயிட்டு வாங்க. எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்கு, நானும் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கிளம்பி போனாங்க. இந்த பக்கமா பக்கத்தூருக்கு போன ரவியும் மீனாவும் ஒரு ரோட்டு கடைக்கு போறாங்க. அப்ப மீனா, அண்ணே உங்க கடையில என்ன நல்லா இருக்கும் அப்படின்னு கேக்கும்போது அப்போ கடைக்காரர், அம்மா, இந்த ஹோட்டல்ல அசைவமும் இருக்கு, சைவமும் இருக்கு. உங்களுக்கு எதுமா வேணும்? என்னது, சைவமும் இருக்கா? எனக்கு சைவமெல்லாம் வேண்டானா, அசைவத்துல என்ன இருக்கோ எல்லாத்துலயுமே ஒவ்வொரு பிளேட் கொண்டு வாங்க. அது சைவமும் அசைவமும் 2மே இருக்கிற கடை. அப்போ அந்த கடைக்கு லக்ஷ்மி அம்மா வராங்க. யாப்பா தம்பி, சாம்பார் சாப்பாடு இருந்தா ஒரு பிளேட் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பும்போது அப்போ அங்கிருந்த மீனாவை பாக்குறாங்க. மீனா சிக்கன் லெக் பீஸ கையில வச்சுட்டு உட்காந்துருந்தா. அப்போ அத பார்த்த லக்ஷ்மி அம்மா ரொம்ப அதிர்ச்சியா முறைச்சு பார்த்து நின்னுட்டு இருந்தாங்க. லக்ஷ்மி அம்மாவுக்கு கோபமும் வருது. ஆனா ஹோட்டலுங்கிறனால, ரவி, அவளை கூட்டிட்டு வீட்டுக்கு வாடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போனாங்க. 2 பேரும் திருன்னு முழிச்சிட்டு நிக்கிறாங்க. ஐயோ மீனா, அம்மா பாத்துட்டாங்க. என்ன ஆக போகுதுன்னே தெரியலையே. எனக்கும் ரொம்ப பயமா இருக்குங்க. முதல்ல வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு முழுசா சாப்பிடாம 2 பேரும் அங்கிருந்து கிளம்பியும் போயிட்டாங்க. வீட்டுக்கு வந்த 2 பேத்துக்கிட்டையும் லக்ஷ்மி அம்மா, ஏண்டா ரவி, அவ சைவம்னு தாண்டா சொன்ன, அங்க பார்த்தா அசைவத்துல இருக்கிற எல்லாத்தையும் தின்னுக்கிட்டு இருக்கா. எத்தனை நாளா 2 பேரும் என்னை ஏமாத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு கோவமா கத்துனாங்க. அப்ப ரவி, அம்மா, நான் உங்களை ஏமாத்த நினைக்கலம்மா. மீனா சின்ன வயசுல இருந்தே நல்லா அசைவம் சாப்பிட்டு பழகின பொண்ணு. திடீர்னு சாப்பிட வேண்டான்னு சொன்னா அவனால சாப்பிடாம இருக்க முடியலம்மா. உண்மைய சொல்லியிருந்தனா எங்களுக்கு கல்யாணமே நடந்திருக்காது. அதுதாம்மா பொய் சொன்னேன். முதல்ல உன் பேச்ச நிறுத்து. எப்ப இருந்து பொய் சொல்ல ஆரம்பிச்ச? சின்ன வயசுல இருந்தே அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி தானே வளர்த்தேன். நீ என்னடான்னு பார்த்தா அசைவம் சாப்பிட்றவள வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் அப்படின்னு கோவமா கத்திட்டு இருக்கும்போது அப்ப அங்க வந்த சண்முகம், லக்ஷ்மி, நம்ம ஒரு தடவை அசைவம் அதிகமா சாப்பிட்டனாலதான் நம்ம எல்லாத்துக்கும் உடம்பு சரியில்லாம போச்சு. அதுக்கப்புறம் நம்ம வீட்ல யாருமே அசைவம் சாப்பிட்றதில்ல. உனக்கு அசைவம் பிடிக்காததான், அதுக்காக மீனாவையும் அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றியே அப்படின்னு சொன்னாரு. அப்ப மீனாவும், அத்தை, அசைவம் சாப்பிட்றதுனால உடம்பு சரியில்லாம போயிடாது. இத்தனை வருஷமா நான் சாப்பிட்டு தானே இருக்கேன், நான் நல்லா தானே இருக்கேன். ஆனா 2 மாசமா அசைவம் சாப்பிடாதனாலதான் நான் ரொம்ப வீக் ஆயிட்டேன். நீங்க கூட கவனிச்சு சொன்னீங்களே அத்தை, அசைவம் சாப்பிட்றதுல தப்பில்லத்த அப்படின்னு மாத்தி மாத்தி பேசி லக்ஷ்மி அம்மாவுக்கு புரியவும் வச்சாங்க. அப்ப லக்ஷ்மி அம்மா, சரி சரி, அசைவம் சாப்பிட்றதும் சாப்பிடாம போறதும் விருப்பம், நான் அதுல தலையிட மாட்டேன். ஆனா அசைவம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீ வீட்டுக்குள்ள வரக்கூடாது. ஒன்னு வெளியே போய் ஹோட்டல்ல சாப்பிடு, அப்படி இல்லைனா வீட்டுக்கு வெளியில இருக்கிற ஸ்டோர் ரூம்ல உட்காந்து சாப்பிடு. வீட்டுக்குள்ள வரக்கூடாது, புரியுதா? அப்போ அதை கேட்ட மீனாவுக்கு ரொம்ப சந்தோஷமாவும் போச்சு. அதுக்கப்புறம் அவ நினைக்கும் போதெல்லாம் பிரியாணிய வாங்கி சந்தோஷமாகவும் பயம் இல்லாம நிம்மதியா சாப்பிட்டா. மருமகளுடைய மதிப்பு அவ சாப்பிட்ற உணவுல இல்ல, அவ காட்டும் அன்புல தான் இருக்கு.